1000 உறவு வந்தாலும் அது இந்த தாய். கதைப்போமா இல்ல இல்ல பொம்மையெல்லாம் போக சொல்லியாச்சு. நீங்க என்னோட மட்டும் கதைங்க. அச்சா பிள்ளை இல்ல நீங்க இல்லையா? சரி கையக்குள்ள விட்டுட்டு அம்மா நிக்கிறாங்க நீ பக்கத்துல. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். கேக் வேணாமா அம்மாக்கு கொண்டு போட்டா? சரி ஓகே ரஸ்வி, நாங்க ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன கொண்டாட்டம் பிள்ளைட விட்ட? நிறைய ஆக்கள் எல்லாம் வந்துக்கிறாங்க. என்ன கொண்டாட்டம்? என்ன நீங்க நல்லா கதைப்பீங்களாமே, கதைங்களே. அப்ப நாங்க கேக் கொண்டு போவோமா? கதைக்கிறா இல்ல நாங்க கொண்டு போவோம். இஞ்சி உமக்காக பாரு பாபி எல்லாம் வந்துருக்கு. சரி இந்த கேக் வேணாமா? வாங்க. சரி ஓகே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சொன்னேன் எனக்கு. சொல்லுங்க. சரி ஓகே. அப்ப யார் பிள்ளைக்கு இந்த கேக் அனுப்பி இருக்கிறது? தஸ்வி கோமா எங்களோட பிள்ளைக்கு டோல் வந்து குழப்பிச்சேன். என்ன பிள்ளையோட பர்த்டே அப்படியா? குழப்பிச்சா? ஆறு தேர்றா. அங்க வாக்குறா. சரி ஓகே. இன்னைக்கு தஸ்வியோட பர்த்டேக்காக எங்கள்கிட்ட நிறைய அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க. தஸ்வி நல்லா கதைக்குமா, கதைச்சா கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க இப்ப சொல்ல போறோம் கால் பண்ணி, தஸ்வி கதைக்கிறா இல்ல நான் வீட்டெல்லாம் கொண்டு போறேன். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சரி சரி. அம்மா கதைப்பா தானே நல்ல. அம்மாவும் நல்லா கதைப்பாவா? அப்ப அம்மாவோட கதைப்போமா? அம்மாவும் பாக்குறா இல்ல? எல்லாரும் டோல தானே பாக்குறீங்க. சரி நீங்க சொல்லுங்க பிள்ளைக்கு இந்த யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? அப்பாட சைட்ல தான் வந்து சரி அவைய விடுங்க. சரி இன்னைக்கு உங்களோட மகள் தானே? எத்தனையாவது மகள் உங்களோட? கடைசி. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர். சரி சரியான செல்லம் போல இருக்கு. சரி ஓகேக்கா. இன்னைக்கு தஸ்வியோட பர்த்டேக்காக எங்கள்கிட்ட நிறைய அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க. பிள்ளையை கொண்டே கொடுத்து இன்னைக்கு நிறைய டோலம் அனுப்பி இருக்கிறாங்க. இவைக்கு ரொம்ப பிடிக்குமாமன். ஆனா இவ அழுகுறதால இன்னைக்கு டோல் எல்லாம் அழுது ஒண்ணிக்கிறாங்க. கேக் கட் பண்ணுவோமா? சரியா? நாங்க அம்மாவோடையும் அப்பாவோடையும் தான் கதைக்க போறோம். உங்களோட கதைக்கு இல்லையா? சரி நீங்க எங்களை பார்க்க நாங்க என்ன முடிங்க. அம்மா அப்பா மட்டும் கதைக்கட்டும். இன்னைக்கு தஸ்வியோட பர்த்டேக்காக எங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டே கொடுக்க சொல்லி இருந்தாங்க. தஸ்வி யாருன்னு சொல்றாங்க இல்ல? உங்க 2 பேருக்கும் தெரியுமா யாருன்னு? பேர் சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கு. அந்த பேர்ல வேற இல்ல, வேற உங்களோட தம்பியா? அப்பாட ரிலேட்டிவ் தான் சொல்லி இருந்தாங்க. அப்பா கொடுத்திருக்கிறாரு. அப்ப அப்பாட ரிலேட்டிவ் யார் அப்படி செய்வாங்க? தஸ்வியில விருப்பமானவங்க மாமாதான். தஸ்விட மாமா. மற்றவங்களுக்கு எல்லாம் பிடிக்காதா? அதிக கோவிக்க போற எவ்வளவு உறவுகள் வந்து நிக்கிறாங்க. அப்படியா? அப்ப சில நேரம் இதுக்குள்ளேயும் இருக்கலாம். ஒரு தம்பி தானே உங்களுக்கு? வேற யாரும் இல்லையா? அவருதான் கேட்டவா? அவர்கிட்ட தான் கேட்டவா? அப்ப தஸ்வி மாமா தான் நான் தந்திருப்பார் சைக்கிள் மாட்டு. இன்னைக்கு வாய்க்கு பூட்டு போட்டாச்சு. என்ன பூட்டு போட்டாச்சு? என்ன வாய்க்கு? அவங்க தம்பிக்கு என்னது? எங்களுக்கு கரணாவும் அவங்களும் தான் இன்னைக்கு தஸ்வியோட பர்த்டேக்காக ஸ்பெஷலா மாமாட்ட சைக்கிள் கேட்டிருந்தாங்களா வந்து இன்னைக்கு தந்திருந்தாங்க. அதோட சேர்த்து பொண்ணுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குமான்? ரொம்ப பிடிக்குமா? அழுமூஞ்சி பொண்ணா இருக்கு. ஸ்பைடர்மேன் பிடிக்குமான்னு சொல்லி இருக்கு.
சரி அன்றைக்கு பிள்ளைக்காக ஸ்பைடர்மேன் 2 வந்திருக்கு. அங்க பாரு 2 ஸ்பைடர்மேன். நான் விட்டுட்டு போவியா 2 பேரையும் உங்களோட? பிள்ளைகளும் ரொம்ப பாசம் உங்களோட தம்பி, உங்களையும் ரொம்ப விருப்பமா. இன்னைக்கு பிள்ளையோட பர்த்டே தான் இல்ல அந்த இடத்துல, தான் இல்லாத கூட தெரியக்கூடாதுன்றதுக்காக தந்த சின்ன அன்பளிப்பாச்சு பிள்ளைக்கு போய் சேரணும்ன்றதுக்காக இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். பிள்ளை கதைக்கிறா இல்ல பரவாயில்ல. அம்மா இந்த தருணத்துல நீங்க அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நன்றி மட்டும். சரி உங்களோட தம்பி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ஏதாச்சும் அவரை பத்தி ஏதாச்சும் அவையெல்லாம் உங்களை அழ வைக்க போறோம், நான் அழ வைக்கிறேன். அவ இல்லையா உங்களோட தம்பியை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்களேன். நான் ஏன் கேட்கிறேன்னா அவ்வளவு தூரம் இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு போஸ்ட் பண்ணி கொண்டிருந்தவர். அதான் கேட்கிறேன் உங்களுக்குள்ள என்ன அவ்வளவு போனீங்கன்னு பேசுறேன். இந்த தம்பியை பற்றி சொல்ல எதுவுமே இல்லையா? அவைய தூக்கி வச்சுட்டு வெயிட்டா எடுக்க போறாவா உங்களுக்கு? சரி ஓகே அக்கா. அப்ப நான் நீங்க பதட்டப்படுறீங்க. சரி ஓகே பரவாயில்ல. அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு இருக்கு. இந்த உறவு எப்பவுமே இதே மாதிரி நீங்க அன்பா பாசமா உங்களோட குடும்பங்கள் இணைஞ்சு ஒன்றா இருக்கணும் வந்து நாங்களும் உங்களோட உறவு கடவுளோட சேர்த்து நாங்களும் அகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். தஸ்விக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.